இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ். இது ஆக்சுவலி எனக்காகவே நான் செஞ்ச ரெசிபிங்க. ஏன்னா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் எனக்கு இது யூஸ் ஆயிடுது. அதே மாதிரி என்னைக்காவது உடம்பு முடியல, எனக்கு ஷூட் நிறைய இருக்குன்னா இதை செஞ்சு முடிச்சிருவேன். புளியோதரை ஃபேன்ஸ் அண்ட் எந்த வெரைட்டி ரைஸ்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கன்னு சொல்றவங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல ஹைஃபை பண்ணுங்க. புளியோதரைனாலே எங்க வீட்டுல காடியா நல்லன்னு தான். இன்னைக்கு அதுல தான் இந்த ரெசிபி செய்ய போறேன். இப்போ தவால ஆரஞ்சு சைஸ் புளியை இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா படப்படன்னு பொரிஞ்சதும் தட்டில் மாத்தி வச்சிருங்க. இப்ப 10 காஞ்ச மிளகாயும் வறுத்துட்டு அதையும் தட்டில் மாத்தி வச்சிருங்க. இது கூடவே வறுத்து வச்ச புளியும் மாத்திருங்க. இப்ப தவால 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கொத்து கருவேப்பிலை மட்டும் வறுத்து சேர்த்தா போதும். இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயம், மஞ்சத்தூள், 1 கட்டி வெல்லம் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது காடியா நல்லெண்ணெயோட 1 லிட்டர் புது பேக்கெட். இனி இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி 50 கிராம் ஆயில் பேக்கெட் நீங்க பாத்திருக்கீங்க. அதுலதான் இந்த என்டையர் ரெசிபி நான் செய்யறேன். சோ புளியோதரை தாளிக்கிறதுக்காக நான் 50 கிராம் காடியா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுல என்னென்னலாம் சேர்த்திருக்கேன்றத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. யூசுவல் தாளிப்பு தான். இதுல நான் 4 கப் வடிச்ச சாதத்தை உள்ள சேர்த்து ஒரு முறை பெரட்டிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளியோதரை மிக்ஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். சாதம் சேர்த்த பிறகு உப்பு பத்தாம இருந்ததுன்னா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியா காய்ச்சாம பச்சையாவே நான் காடியா நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி? Download ShareChat.